சின்ன சின்ன டிப்ஸ்ல இன்னைக்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன் இந்த போச்சம்பள்ளி பார்டருக்கான சாரிக்கு ஜுவல்ஸ் என்ன மாதிரி போட போறோம். இப்போ நான் இந்த ஸ்கூலுக்கு கட்டிட்டு போன நினைச்சீங்கன்னா சிம்பிளா ஒரு செயின், பேங்கிள்ஸ்லாம் ஹெவியா எதுவுமே தேவையில்ல, சின்னதா ஒரு ஸ்டட், அவ்வளவுதான். அதே சாரிய நான் ஒரு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சாரிக்கு உங்களுக்கு போச்சம்பள்ளி பிளவுஸ் வருது அப்படியே. ஸோ இதே ரன்னிங் பிளவுஸ் கிரீன் கலர்ல வருது. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்களாம் வந்து மேட்ச் பண்ணிப்பாங்களே, ஜீன்ஸ் பேண்ட் ஒரு பேண்ட் வச்சு 100 டிஷர்ட் 100 ஷர்ட் அந்த மாதிரி ஒரு பிளவுஸ் போதும். ஒவ்வொரு சாரிக்கும் ஒரு பிளவுஸ் தைக்கணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. ஒரு ரொம்ப யூனிக்கா ஒரு 10 காமன் கலர்ஸ்ல நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேட்சா நீங்க எந்த சாரி எடுத்தாலும் நீங்க கட்டும் போது முன் கொசவம் பிளவுஸை கட் பண்ணாம கட்டும் போது நிறைய வரும். அதுதான் அந்த சாரிக்கான டிப்ஸ். ஸோ இந்த சாரில பாத்தீங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு சாரில ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த சாரிக்கு இன்னொரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். ரொம்ப அழகா காட்டுது. பார்டர் வந்து ரொம்ப பெருசாலாம் ஜஸ்ட் ஒரு ஜான் இருக்கும், அவ்வளவுதான். இந்த சாரியை இந்த மாதிரி ஹெவி ஆர்னமெண்ட்ஸ் போட்டு போனீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போட்டு போங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி, ஒரு ஆஃபீஸ் போகும்போது இப்படி, ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது இந்த மாதிரி ஹெவி ஆர்னமெண்ட்ஸ் போட்டு போனீங்கன்னா அத்தனை மகான ஒரு லொகேஷனுக்கும் ஆப்டான சாரினா இந்த மாதிரியான ஒரு போச்சம்பள்ளி சாரி கலர் எல்லோவுக்கும் கிரீனுக்கும் அடிச்சுக்கவே முடியல. டோன்ட் மிஸ் இட்.